காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த குண்டு பெரும்பேடு ஊராட்சியில் ஒரே நாளில் 5 கோவில்களில் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தனராஜ். வணக்கம் தனராஜ், என்னென்ன பொருட்கள் மாயமாகி இருக்கின்றன? இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்து இருக்கின்ற குண்டு பெரும்பேடு ஊராட்சியிலே இருக்கின்ற இந்த ஆஞ்சநேயர் கோயில மரக்கதவு உள்ளது. அந்த மரக்கதவை உடைத்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 5 அடி உயர லட்சுமணர் சிலையும் பூஜைக்கு தேவையான சொம்பு மற்றும் பித்தளை பாத்திரங்களையும் மர்ம நபர்கள் நேற்று இரவு கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் இருக்கின்ற இன்னொரு கோவில் பண்டாளம்மன் என்ற கிராம தேவதை கோவில் இருக்குது. அதிலேயும் பூட்டு உடைத்து கோவிலுக்குள்ள பொருட்களை தேடி இருக்கிறார்கள். அங்கு வெறும் கையோடைய திரும்பி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த கிராமத்திலேயே இன்னொரு கோவில் இருக்கிறது. அந்த செல்லியம்மன் கோவில் கிராமத்தில் செல்லியம்மன் கோவிலிலே கிட்டத்தட்ட அந்த கோவில் நுழைந்து பூட்டை உடைத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் தேடி பார்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கேயும் எதுவும் கிடைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து அதே பகுதியிலே இருக்கின்ற ஒட்டன்கரணை கிராமம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கின்ற கச்சேஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது. அதனுடைய பூட்டை உடைத்து அங்கு இருக்கக்கூடிய 50,000 மதிப்புள்ள செம்பு பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள், குத்து விளக்கு உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியிலே கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இப்போது இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருப்போது அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இது போன்று நடைபெற்று வருவதால் காவல்துறையினர் உடனடியாக இந்த கொள்ளையர்களை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இது அந்த பகுதியிலே தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.